இவ்வளவு தாமதமாக தரப்போகிறேனே என்று. அசட்டு பெண்ணி, இதற்கு நீ என்ன செய்வாய்? இவை அனைத்தும் பெருமாளின் திருவுளம். சுவாமி, நிச்சயமாக தங்களுக்கு என் மீது வருத்தம் இல்லையே? இல்லவே இல்லை. காந்திமதி, வாருங்கள் அண்ணா. வேண்டாம் அம்மா, எழுந்திருக்க வேண்டாம், உட்கார். பரவாயில்லை அண்ணா. மாப்பிள்ளை எவ்வளவு ஆதங்கப்பட்டார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் காந்திமதி. இன்று அவரின் ஆதங்கத்தை தீர்த்து மகிழ்ச்சியான செய்தியை நீ அவருக்கு சொல்லியிருக்கிறாய். நீங்களும் இவருமாக சேர்ந்து எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கிறீர்கள். ஏன், போன வாரம் கூட 1000 பேருக்கு அன்னதானம் செய்தோமே. இந்த புண்ணியங்கள் தான் இப்போது பலன் கொடுத்திருக்கின்றனவோ என்று எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல காந்திமதி, என் ஆச்சாரியர் யமுனாச்சாரியாரின் பிரத்யேகமான ஆசீர்வாதமும் கூட உனக்கு துணை இருந்திருக்கிறது. எதுவாகினும் காந்திமதி தாயாகி நான் தந்தையாகி தாங்கள் மாமாவாகப் போவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம் ஆதிகேசவ பெருமாளிடத்தும் நாதவள்ளி தாயாரிடத்தும் நம் பரிபூரண நன்றிகளை அவர்கள் திருவடிகளில் இன்றே சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு சற்புத்திரன், நம் சம்பிரதாயங்களை ஆசிரியிக்கும் ஒரு சிரேஷ்டன், பரந்த நோக்கும் பரோபகார சிந்தனையும் கொண்ட ஒரு குணவான் எனக்கு பிறக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் அவர்கள் திருவடிகளில் வைக்கப் போகிறேன்.